சந்தித்த தேவன் அவர் ஒருவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், ஆமேன், ஒரு தின்பண்டங்களாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு அற்புதமான ஒரு காரியங்கள் நம்ம ஆசைப்பட்டிருப்போம். தேவன் அதை கொடுத்து நம்மை மகிழ்வித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை நஷ்டத்துக்கு இல்லை, லாபத்துக்காகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். ஏமாந்து போன உலகத்தில் ஏமாற்றப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் கூட இருக்கேன். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன், உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமேன். உலக மனிதர்கள் மத்தியிலே நாம் எவ்வளோ ஏமாற்றங்களை சந்தித்து எவ்வளோ விதமான ஆமேன் துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்த நமக்கு தேவன் சொல்லுகிறார், கையை பிடிச்சு தான் நம்மளை சொல்கிறார். அல்லேலூயா. ஆமேன். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆமேன். மனிதர்கள் வந்துட்டு விலகுவாங்க, கைவிடுவாங்க, ஆமேன், உதறி தள்ளுவாங்க, உதாசீனப்படுத்துவாங்க, ஆனால் நாமும் கூட இருப்பேன் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக இயேசுவே நன்றின்னு அவரை பார்த்து சொல்லுங்கள். இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இன்னும் எனக்கு வேணும் ஆண்டவர், உம்முடைய சமூகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் பேரானந்தம் உண்டு, உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு ஆண்டவரே. ஆமென். நான் அந்த பேரானந்தத்தையும் பேரின்பத்தையும் பெற்றுக்கொள்ள என்னை கொண்டு வாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை நிரப்புங்க அப்பா, உங்கள் சித்தத்தின்படி நிரப்புங்க ஆண்டவரே. ஆமென். நான் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா. ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாம மகிமைப்படத்தக்கதாக அவரை நோக்கி கூப்பிடுவோமா. ஆமேன். அவர் ஒருவராய் பெரிய காரியங்கள், ஒருத்தர் தாங்க அவர் பெரிய காரியம் செய்வார். நம்ம அநேகராக இருந்து கூட ஒரு அற்பமான காரியத்தை கூட சில செய்ய முடியல. ஆமேன். அதுதான் உண்மை. அவர் ஒருவர் தான், ஆனால் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்ம அநேகராக இருக்கிறோம், ஒரு அற்பமான காரியத்தை கூட நம்மளால் செய்ய முடியல. ஏனென்றார் அவர் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவருடைய ராஜரீகம், அவருடைய ஆளுகை, அதிகாரம், வல்லமை நித்திய காலமாய் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நன்றின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா. இயேசுவை மகிமைப்படுத்துறதுக்கு ஆமேன் இந்த நேரத்தை நம்ம தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி பார்ப்பதற்கு தேவன் இந்த நேரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்படித்தானே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமேன். போன வாரத்திலிருந்து இந்த நாள் வரையில் நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. கண் கலங்காமல் பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. உன் கண்கள் அநேகர் குத்தும் போது, அநேகர் சொல்லும் போது உன் கண்கள் கலங்கி இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ நம்முடைய இருதயத்தில் வரும்போது நம்மளை தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. ஆமீன். அது அபிஷேகம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆமீன். அந்த வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிறோங்க. இந்த உலகத்தில் வேற எதுக்கு நம்ம காத்திருக்கல, தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிறோம். அவர் இரக்கம் செய்வார், அவர் எனக்கு நன்மை செய்வார், அவர் என் கூட தான் எப்பொழுது இருப்பார், என்னை விட்டு விலக மாட்டார். மனிதர்கள் விலகிறது மாதிரி விலக மாட்டார், சமுதாயம் விலகிறது மாதிரி விலக மாட்டார், சொந்த பந்தங்கள் விலகிறது மாதிரி விலக மாட்டார். இயேசு என்றைக்கு என் கூட தான் இருப்பார். அல்லேலூயா. நன்றின்னு சொல்லி இயேசுவை பார்த்து நன்றி சொல்றீங்களா? இந்த புதிய வார்த்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய வார்த்தையில் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் ஆச்சரியமாக செய்ய போகிறார். நீங்கள் நம்புறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த புதிய வார்த்தையில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெற போகிறேன். நான் எண்ணி இருந்த காரியங்கள் நடக்க போகிறது, நான் எதிர்பார்த்திருக்க காரியங்கள் நடக்க போகிறது. என் பாதையில் இருக்கிறதான கல், மல்லு, மேடு, முள்ளு எல்லாம் விலக போகுது. என்னுடைய பாதையிலே தேவன் ஆமேன் நெய்யாய், ஆலய தேனாய், பாலாய் ஓடுகிற ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் கானானை சுதந்தரிக்கும் போது அவர் சொன்னார், நீ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ போவாய். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. உங்களை அங்கு நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஜாதிகளை முறியடிப்பாய், தேசத்தை சுதந்தரிப்பாய். ஆமேன். நான் உன் கூட இருக்கிறதை பல ஜாதி, பல நாட்டு மக்கள் காண்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல உங்களை பார்த்து அல்லேலூயா ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமேன். உங்களை இருக்கிற இடத்துல வைத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விட்டு போன உறவுகளோ, ஆமேன், விட்டு போன பணம் பொருளோ எல்லாவற்றையும் தேவன் கூட்டி கொடுக்க போகிறார். ஆமேன். யோபுவை விட்டு கடந்து போன அவனுடைய பிள்ளைகளை கொடுத்தார். அல்லேலூயா. அவனுடைய சொத்து பத்துகளை சுதந்திரமாய் தேவன் கொடுத்தார். அதுபோல நம்ம கொடுக்க தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இழந்து போனதை நினைத்து புலம்பாதே. ஆமேன். அல்லேலூயா. இயேசு கொடுக்கிறதை நினைத்து ஆசீர்வதிக்க போறதை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரியவராய் இந்த பெரிய காரியங்களை செய்வார்.
ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. போன வாரத்திலேருந்து இந்த நாள் வரை என்னை பாதுகாத்தீங்களே நன்றின்னு சொல்லுங்க. இந்த புதிய வாரத்தில் புதிய அபிஷேகத்தையும் புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய வல்லமையும் எனக்கு தந்தைகளை நடத்துங்கப்பான்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லுங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க. எந்த மனுஷனையும் நம்பி பக்கத்தில் வச்சு அலையில் ஏமாந்து போகாதீங்க. இயேசுவை மாத்தின பக்கத்தில் வச்சு ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர் நல்லவர் இல்லைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சொந்த பந்தம் நல்லவங்க இல்லைன்னு சொல்லுங்க. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆமென். என் இயேசுவாலை கூடாது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படித்தானே நீங்கள் உங்களுக்கு தெரியல, இயேசுவாலை கூடாது ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் முடியும். எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். ஆமென். நீங்கள் நினைச்ச காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஜெபம் அற்பமாய் காணப்பட்டாலும் அது ஆச்சரியமான அற்புதங்களை செய்யக்கூடிய ஜெபத்தை மாற்றுகிற தேவனாய் கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஆமென். இந்த வாரத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறது புதிய வாரத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா? இந்த வாரத்தில் இருக்க ஒவ்வொரு நாளுக்காக நீ ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த கால்நாடு தேர்வு நடக்குது இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய பிரயாசம் வீணாய் போகாத படிக்க கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நம்முடைய சபை, நம்முடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கத்தக்கதாக, ஆமென், நம்முடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றத்தக்கதாக, தேவனுடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே ஒவ்வொரு நாளும் விழத்தக்கதாக, தேவன் நம்மோடு கூட நெருங்கி வந்து இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்தத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமென். நன்றி நன்றின்னு சொல்லுங்க. அவரை பார்த்து சொல்றீங்களா? இயேசுவே உங்களுக்கு நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. ஆமாம், நீங்கள் நினைச்சது ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. ஆமென். என்னை உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவன். ஆமென். என்னை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிற தேவன். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த நாள் கூட இந்த நாள் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு தடையாக இருக்க எல்லா தடையும் நீக்கத்தக்கதாக ஆமென் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பாடல் பகுதிக்காக, ஆராதனை பகுதிக்காக, ஜெப பகுதிக்காக, சிறப்பு வஸ்திரங்களுக்காக, சிறப்பு பாடலுக்காக, ஆமென், காணிக்கை பாடலுக்காக, ஞாயிறு பள்ளிக்காக, மாலை ஊழியங்களுக்காக, ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுடைய வசனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தத்தக்கதாக வருகிற பிள்ளைகளுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுமா? ஆமென். பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிற சைக்கிள்லையோ, நடந்தோ, பஸ்லையோ, ஆட்டோலையோ, கார்லையோ, ஆமென் ஹல்லேலூயா, டூ வீலர்லையோ எதில் வர்றாங்களோ தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து பத்திரப்படுத்தி கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. அவளுக்கு எந்த விதமான தடை வராதபடிக்கு ஆமென் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் வரும்போது ஆமென் ஆமென் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கிருபையும் மகிமை அவருடைய சரீரத்தில் காணப்படத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆமென். தடையா இருக்கிற எல்லா தடையும் விலகட்டும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்க உலாவுங்க ஆண்டவரே. உங்களுடைய தூதர்கள் உலாவட்ட ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. நாங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நிரம்ப கிருபை தாங்க ஆண்டவரே. அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுமா? ஜெபிப்போம். தேவனே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நீர் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் குறைவுள்ளவர்கள், நீங்களோ நிறைவானவர் ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை போக்குவதற்காக இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனைக்கு எங்களுடைய குறைகள் குற்றங்களில் தடையா இருக்கும் என்றால் தயவாய் மன்னித்து ஆண்டவரே எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு நான் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த புதிய வாரத்திலே புதிய கிருபைகளை தாங்க. இந்த ஆராதனை முழுவதும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக நாங்கள் கொண்டு வருகிறோம். எந்த அசுத்த கிரியும், எந்த வானமண்டலத்தில் பொல்லாத தூதர்களும் சேனைகளும் அன்றை தலையிடாதபடிக்கு தேவாதி தேவனுடைய வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலையும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். தாழ்த்துக்கிறோம். உடைய பரிசுத்த கருத்திலே கொடுக்கிறோம். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம். அவங்க மைக்கை அவங்க செக் பண்ணிக்கோங்க. மைக்கை அவங்க செக் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடலாக 299வது பாடல், 299வது முதல் பாடல், மகிமை மாட்சிமை எல்லாம் தெரிந்த ஒரு பாடல் தான். அதனால் அந்த பாடலை பாடி வாயை திறந்து பாடுங்க. பாட்டு புத்தகம் தான், பாட்டு புத்தகம் பாருங்கள். அப்படிலாம் டிவியை பாருங்கள். சரிங்களா? கையை தட்டி வாயை திறந்து ஆண்டோடைய நாமத்தை
நாம் மகிமைப்படுத்துவோம். Amen. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரிலே முழங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரிலே முழங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவி நிறுத்தினீ சத்திய தேவனிலே. கழுவி நிறுத்தினீ சத்திய தேவனிலே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவனும் நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே,
நிறைந்தவராய் மாட்சி நிறைந்தவராய் இந்த ஸ்தலத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் இங்கு மகிமை நிறைந்தவராக மாட்சிமை நிறைந்தவராக இந்த இடத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலாக 1097வது பாடலின் 1097வது பாடலின் 1097 தெரிந்த ஒரு பாடல் தான். சரிங்களா? கர்த்தர் உன்னை நேத்தமம் நடத்தி மகாவறட்சியின் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நேத்தமும் நடத்தி மகாவறட்சியின் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை நிறுத்தி செய்வார். உன் ஆத்துமாவை நிறுத்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நீக்கமும் நடத்தி மாவளர்ச்சியின் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நீக்கமும் நடத்தி மாவளர்ச்சியின் திரட்சியை தருவார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிவர் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிவர் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் சபையை கைவிட மாட்டார். உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிகளை தேவன் கைவிட மாட்டார். அவருடைய பிள்ளைகளை கைவிடுவாரா? நம்ம குடும்பங்களை கைவிடுவாரா? நிச்சயமாக கைவிட மாட்டார். நம்ம குடும்பங்களை கைவிட மாட்டார். சபையை கைவிட்டுருவாரா? இல்லை. அவர் சபைக்கு தலையாக இருக்கிறார், கைவிட மாட்டார். உங்கள் ஊழியத்தை கைவிட்டுருவாரா? ஐயோ, நான் செஞ்ச ஊழியமாச்சே, நான் பிரயாசப்பட்டு செஞ்ச ஊழியமாச்சே, இந்த ஊழியம் போயிடுமான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. உங்கள் ஊழியத்தை உங்கள் கையில் கொடுத்து அழகு பார்ப்பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் தலைமுறையை கைவிட்டுருவாரா? ஆமென். தலைமுறையாய் தாங்கின அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகிருமா? உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். உங்களை பிள்ளைகளை கைவிட்டுருவாரா? ஆமென். சொந்த பந்தங்கள் உறவுகள் நீங்கள் கைவிட்டமா? உங்களுடைய பிள்ளைகளை கைவிட்டுருவாரா? விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவரை நம்பின பிள்ளைங்களை ஒருபோதும் கைவிட்டதாலும் சரித்திரமே கிடையாதுங்க. அவரை நம்பினவங்கள நம்பாதவங்கள அவர் எப்படி சேர்த்துக்குவார்? சேர்க்க முடியாது இல்லைங்களா?
அதனால் உங்களை கைவிட மாட்டார். கடைசியாக ஒரு பாடலை பாடி நாம் ஒரு புதிய ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதனை கடந்து போக போகிறோம். அதனால் கடைசியாக ஒரு பாடல் பாடுங்க. துதிக்கும் கணம். துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, கணத்துக்கும் துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. உந்தன் நாமம் உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்துக்கு பாத்திர நீரல்லவோ, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. துதிக்கும் கணத்துக்கும் துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. எந்த கால்கள் சரிப்பிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே, அடைக்கலம் ஐயா. எந்த கால்கள் சரிக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செய்கைகள் எனக்கு அடைக்கலம் ஐயா. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீர் ஆதாரமே, மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீர் ஆதாரமே,
உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே துதிக்கும் கணத்துக்கும் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்தன் மனவாளரே. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாமம் அறிந்த என்னை உன்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்தினீர், உயர்த்திய மகிழ்ந்தீர். அல்லேலூயா ஆமென். அந்த நாமத்தை அறிந்த என்ன இயேசுன்னு யாருன்னு எனக்கு தெரியலையா, தெரிஞ்சுக்கிட்ட என்ன பண்ணுவாரா, விடுவித்து உயர்த்துகிற தேவன். உன்மேல் வாஞ்சியை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்துவீர், உயர்த்தியே மகிழ்வீர். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அதனால் அவர் மேலே நம்ம வச்சிருக்க அந்த நம்பிக்கையை அவர் பார்க்குறார், அவர் மேலே இருக்க விசுவாசத்தை அவர் பார்க்குறார். அல்லேலூயா. அவரோடு கூட நெருங்குகிற அந்த நெருக்கத்தை அவர் பார்க்குறார். நீங்கள் யார் கூட மனுஷன் கூட நெருங்கியிருக்கீங்களா? ஆமென் அல்லேலூயா. சொந்த பந்தங்களோட நெருங்கிக்கலாம்ல, இயேசுவோடு இயேசுவோடு நெருங்கினீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக விடுதலையாக இருப்பீங்க. மனுஷன் கூட நெருங்கினா அது அவ்வளோ நல்ல காரியம் கிடையாது. அதெல்லாம் மனுஷன் கூட நெருங்குறத நீங்கள் விட்டுருங்க. ஆனால் தேவனோடு நெருங்குறதுக்கான ஆசையாக வாஞ்சையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் இயேசுவோடு நெருங்குறதுக்கு நீங்கள் ஆட்கள் கம்மி, குறை. அதனால தான் பல தவறுகளை நம்ம பார்க்குறோம். அதனால் இயேசுவோடு நெருங்கக்கூடிய இந்த சபை, நான் சொல்கிறேன், நான் என்ன உங்களெல்லாம் பிரிச்சனா சொல்லுவேன், இந்த சபை இயேசுவோடு நெருங்குகிற ஒரு சபையாக இருக்கும் என்று சொன்னார். இயேசு நம்மளை விட்டு போகவே மாட்டாருங்க, நம்மளை விட்டு போகவே மாட்டார். எப்படி போயிடுவார்? நீங்கள் அவரோட நெருங்கிட்டு இருக்கீங்களே, அவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்படும் போது அவர் எப்படி நம்மளை விட்டு போயிடுவார்? நிச்சயமாக போகவே மாட்டார். அல்லேலூயா. அவர் யாருன்னா அவர் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராக இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். அவரைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம், அவரைத்தான் உயர்த்தணும், அவரைத்தான். ஆமென் அல்லேலூயா. அரசியல்வாதியை போய் உயர்த்ததுனால ஒன்றும் வருமா? ரேஷன் கடையிலேருந்து இலவச அரிசி கிடைக்கும், ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா இலவச அரிசி கிடைக்கும், சரிங்களா? அதுதான் கிடைக்கும். ஆனால் இயேசு உயர்த்தின இலவச அரிசி இல்லை, எல்லா வாழ்க்கையை இலவசமாய் சரீரத்தில் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நம்ம சந்ததியை ஆசீர்வதிக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா ஆமென். நல்லவர் நம்முடைய இயேசு. அவருக்காக வாழ்வோம், அவருக்காக வாழ்வோம், கட்சிக்காக அரசியலுக்காக இல்லை, இயேசுவுக்காக வாழ்வோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் வேணும் தான், இல்லைன்னு நான் சொல்ல, அதனால் ஒதுக்கிட்டு வரேன். அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியங்கள். அல்லேலூயா. எல்லாம் எழுதி நிற்போமா? தேவ சமூகத்தில் எழுதி நிற்போமா? அல்லேலூயா. தேவனுடைய சன்னிதானத்தில் எழுதி நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் கண்ணை மூடி. அல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து கண்களை மூடி பரிசுத்த தேவ சமூகத்திலே அல்லேலூயா. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆமென் அல்லேலூயா. நன்றி. எல்லாம் கண்ணை மூடுமா? எல்லாம் கண்ணை மூடுறீங்களா? கண்ணை மூடி. அல்லேலூயா. பரலோகத்தை நோக்கி பாருங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் பரலோகத்தில் இருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே பிரசன்னம், அப்படியே மகிமை நமக்கு நிரம்பி தான் இருக்குது, குறையாவே இல்லை. நீங்கள் இருக்க இடத்துல நீங்கள் வர்ற ஆள் வரலாமல் இருக்கலாம், அங்கே தேவ மகிமை இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். உங்கள் பக்கத்தில் வர்றவங்க வராமல் இருக்கான்னு நீங்கள் அப்படி நீங்கள் சொல்லுங்கள், இது தேவ மகிமை இருக்குது இந்த இடத்துல, தேவ பிரசன்னம் இருக்குது. அல்லேலூயா. தேவாதி தேவனுடைய வல்லமை இருக்குது. அல்லேலூயா. நான் நிற்கிற இடத்துல தேவ வல்லமை இருக்குங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் இருக்குங்க, தேவனுடைய மகிமை தங்கி இருக்குங்க. அல்லேலூயா. அப்படி நீங்கள் பாருங்கள். ஆமென். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பக்கத்தில் இருக்க காலி இடம் தேவன் மகிமை நிறைந்த இடமா தேவன் மாற்றுவார். ஆண்டவரை பார்த்தீங்க, ஆண்டவரை பார்க்குறீங்களா? கண்ணு மூடினீங்களா? ஆமென். எல்லா விதமான தேவையில்லாத சிந்தனைகள்லாம் தூக்கி எறிங்க. அல்லேலூயா. நான் இயேசுவோடு வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. இயேசு என்னோடு கூட வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த நேரம் தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட வெளியேறப்பட்ட ஒரு நேரம். போன வாரம் முழுதும் என் வீட்டில் பலவிதமான வேலைகளை செஞ்சேன், பலவிதமான தேவைகளோடு இருந்தேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவன் சந்தித்தார். இப்பொழுது நான் இயேசுவோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சமூகம், ஆமென், விலையேறப்பட்ட சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். விலை மதிக்க முடியாதுங்க.
தேவனுடைய சமூகத்தில் விலை மதிக்க முடியும். நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த நேரம் ஆமேன் சாதாரண நேரம் நினைக்கிறீங்களா? ஆமேன், இந்த நேரம் சாதாரண நேரம் இல்லை, விலையேற பெற்ற ஒரு நேரம். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு வாழ்நாளிலே கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு நேரம். தேவன் இந்த நேரத்தில் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். இந்த நேரத்தில் தான் அதிசயங்களை செய்ய ஆரம்பிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகள் அனைத்து பரிபூர்ணமாய் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாய் தேவன் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நம்புனீங்கன்னா அது நடக்குங்க. இந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நேரத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. ஆமென். வேடிக்கை பார்க்கறதுக்கு, செல்போனை நோண்டுறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தாதீங்க. இயேசுவை பார்ப்பதற்காக, இயேசுவை ஆராதிப்பதற்காக, இயேசுவை தரிசிப்பதற்காக இந்த நேரத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வாங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். தேவாதி தேவன் மகிமைப்படுவார். ராஜாதி ராஜா மகிமைப்படுவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலிருந்து வல்லமை இறங்கி வரும். அவருடைய கரத்திலிருந்து வல்லமை இறங்கி வரும். அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். ஹல்லேலூயா. சோர்ந்து போன உன்னுடைய வாழ்க்கையில பலனை கொடுப்பார். ஆமென். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுப்பார். நடக்க முடியாதவனுக்கு நடக்கூடிய பலனை கொடுப்பார். ஆமென். எழுந்து நடக்க முடியலையா? கர்த்தருடைய வல்லமை உன்மேல இறங்குங்க. அற்புதங்களை செய்யுங்க. அது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அற்பமா நீங்க மற்றவர்களால் நீங்க ஆமென் கணிக்கப்படலாம். தேவன் உங்களுக்கு ஆச்சரியமான வல்லமையை கொடுப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். மனுஷனுடைய வல்லமை அல்ல, தேவனுடைய வல்லமை உனக்குள்ள இறங்கி வரும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வாருங்க. ஆமென். சாதாரண சிம்சோன் மேல தேவ வல்லமை இறங்கி வந்துச்சு. ஒரு கழுதை தாழை எடுமை 1000 பேரை கொன்று குவித்தானுங்க. அப்படிப்பட்ட வல்லமையை தேவன் உனக்கு கொடுப்பாருங்க. தேவன் சாதாரணவர் நினைக்காதீங்க. இயேசு சாதாரணவர் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. அவர் இலவசமா நம்மளுக்கு கிடைச்சதுனால அவர் அற்பமா எண்ணாதீங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வல்லமை உனக்குள்ள வந்துச்சுன்னா ஹல்லேலூயா, நீ பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை, வைராக்கியம், பராக்கிரம் அப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. ஹல்லேலூயா. மனுஷனை பார்த்து தான் சில நேரம் விழுந்து போயிடும். ஆனால் இயேசுவை பார்த்தா எழும்பிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் கழுகுகளை போட்ட சட்டைகள் அடித்து எழும்பிக்கிட்டே இருப்பீங்க. இயேசுவோடு இருந்தா உங்களை மேலே உயர்த்தி கொண்டு போவாருங்க. ஆசீர்வாதமா மாற்றுவாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். உன் சமுதாயத்தில் சாட்சியாய் மாற்றுவாருங்க. இயேசுவோடு இருந்தீங்கன்னா, நீங்கள் மனுஷன் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் கீழே தாங்க போவீங்க. நீங்கள் தள்ளப்படுவீங்க, நீங்கள் விழுந்து போவீங்க. உங்களுடைய விசுவாசம் இருக்காது, உங்களுடைய ஜெபம் இருக்காது. ஹல்லேலூயா. எந்த ஆசீர்வாதத்தின் ஊட்டி திறக்கப்படாது. மனுஷன் அடைச்சிக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவோடு இருக்கும்போது எல்லா அடைபட்ட வாசல்களையும் அடைபட்ட ஊற்று கண்களை திறந்து ஆமீன் ஆசீர்வாதமாய் நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். என் இயேசு நல்லவர். சொல்லுங்க, என் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற இயேசு நல்லவர். நான் ஆராதிக்கிற இயேசு வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் நம்புகிற இயேசு வல்லவர். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறார். எத்தனை பேர் நம்பி கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க? வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? போன வாரம் முழுது நடத்தின தேவனுக்கு என்ன செய்ய போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு ஹல்லேலூயா. ஆமென். துதிகளின் பலியாகிய உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே இந்த வாரத்தில் என்னை நேசித்து என்னை போஷித்து என்னை நடத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூச்சப்படுறீங்களா? இயேசுவை ஆராதிக்கிற வெக்கப்படுறீங்களா? வெக்கப்பட்டீங்கன்னா ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் வெக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. இங்கே வெக்கப்பட்டீங்கன்னா அங்கே உங்கள் ஊரில் வெக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. இங்கே சந்தோஷமா விடுதலையோடு எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ அவங்க வீட்டில் கர்த்தர் விடுதலையோடு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உன் நெருக்கம் மாறும், உன் நிந்த நீங்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய கண்கள் காணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தூரமாக இருக்கிற ஆசீர்வாதத்தை உன் கையில் கொண்டு வந்து கொடுப்பாருங்க. நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து வெக்கப்படாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். குணப்படாதவர்கள் வாய மூடிட்டு இருப்பாங்க. ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்கள், குணப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில் நிறைஞ்சு கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க வாய் சும்மா இருக்காதுங்க, அவருடைய நடிவு சும்மா இருக்காது. ஏசு என்னென்ன செஞ்சாரு யோசித்து யோசித்து கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இயேசுவே நன்றி 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 நன்றி. வாயை திறந்து நல்ல விடுதலையோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்து நாளில் அக்கினி வந்தது போல இந்த நாளில் கூட அக்கினி வரணும். ஆமென். இந்த இடத்துல தேவ அக்கினி வரணும். ஹல்லேலூயா. தேவ அக்கினி வரணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். மாம்சத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு ஹல்லேலூயா கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு உங்க மொபைலை நோண்டிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஆவி பொல்லாத ஆவி தான் வரும். ஆனால் இவைகளெல்லாம் நீ க்ளோஸ் பண்ணிட்டு இயேசுவை பாருங்க. பெந்தேகோஸ்து நாளில் நடந்த அதே அக்கினி, அதே விடுதலை, அதே பரிசுத்த அக்கினியானவர் இறங்கி அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. உன் சரீரம், உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடுவார். இயேசுவை நன்றின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நன்றி நன்றின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. இயேசு நல்லவர். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. பெந்தேகோஸ்து அக்கினி போல். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? கையை தட்டி வாயை திறந்து பாடுமா. கண்ணை மூடிட்டு தான் பாடு. ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்து அக்கினியை போல் இந்த நாளில் ஊற்ற வேண்டுமே. எல்லாம் சேர்ந்து பெந்தேகோஸ்தே கையை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளில் ஊற்ற வேண்டுமே. பெந்தேகோஸ்து பெந்தேகோஸ்து பெந்தேகோஸ்தே அக்கினியைப் போல் எல்லாம் சேர்ந்து வாயோடு இந்த நாளில் ஊற்ற வேண்டுமே. பெந்தேகோஸ்து பெந்தேகோஸ்தே அக்கினியைப் போல் இந்த நாளில் ஊற்ற வேண்டுமே. ஒற்றுமை ஊற்றுமே ஓம் வல்லமையை, ஊற்றுமே ஓம் அக்கினியை, ஊற்றுமே ஓம் வல்லமையை, ஊற்றுமே ஓம் அக்கினியை. வானம் திறக்கவும் அபிஷேகம் ஊற்றுமே. வானம் திறக்கவும் அபிஷேகம் ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அக்கினியைப் போல் இந்த நாளில் ஊற்ற வேண்டுமே. பெந்தேகோஸ்தே அக்கினியைப் போல் இந்த நாளில் ஊற்ற வேண்டுமே. மந்தமான யாவர் மேலும் ஓம் ஆவியை ஊற்றிடு. மந்தமான யாவர் மேலும் ஓம் ஆவியை ஊற்றிடு. ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும். ஒற்றுமை ஒற்றுமே ஓம் வல்லமையை, ஆமென் ஒற்றுமே ஆமென் ஓம் அக்கினியை, அக்கினியை. ஒற்றுமே ஓம் வல்லமையை, ஒற்றுமே ஓம் அக்கினியை. வானம் திறக்கவும் அபிஷேகம் ஊற்றுமே. வானம் திறந்து வானம் திறக்கவும் அபிஷேகம் ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அக்கினியைப் போல் இந்த நாளில் ஊற்ற வேண்டுமே. பெந்தேகோஸ்தே அக்கினியைப் போல் இந்த நாளில் ஊற்ற வேண்டுமே. எழுப்புதல் அக்கினி. எழுப்புதல் அக்கினி எங்கள் தேசத்தை நிரப்பட்டும். எழுப்புதல் அக்கினி எங்கள் தேசம், எங்கள் சபை, எங்கள் சபை. ஆமென். வருகையில் உம்மோடு நாங்கள் சேரணும். வருகையில் உம்மோடு நாங்கள் சேரணும். ஒற்றுமை ஒற்றுமை. ஓம் வல்லமையை, ஆமென். அக்கினி வல்லமையை, ஒற்றுமே வல்லமை. ஓம் வல்லமையை, ஆமென். ஒற்றுமே ஓம் அக்கினியை. வானம் வானம் திறக்கவும் அபிஷேகம் ஊற்றுமே. வானம் திறக்கவும் அபிஷேகம் ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அக்கினியைப் போல் எல்லா ஆவியில நிறைஞ்சு. ஆமென் 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 ஆமென். பெந்தேகோஸ்தே அக்கினியைப் போல் இந்த நாளில் ஊற்ற வேண்டுமே. குருடர்கள் செவிடர்கள் சொஸ்தமாகணும். குருடர்கள் செவிடர்கள் சொஸ்தமாகணும்.
அபிஷேகம் ஊற்றுமே ஊற்றுமே ஓ வல்லமையே ஊற்றுமே 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 ஆமென் 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 ஊற்றுமே ஓ வல்லமையே ஆமென் ஆமென் ஊற்றுமே ஓ அக்கினியே வானம் திறந்து உன் அபிஷேகம் ஊற்றுமே ஊற்று 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 வானம் திறந்து உன் அபிஷேகம் ஊற்றுமே ஊற்றுமே ஓ வல்லமையே ஊற்றுமே ஓ அக்கினியே ஊற்றுமே ஓ வல்லமையே ஊற்றுமே ஓ அக்கினியே வானம் திறந்து உன் அபிஷேகம் ஊற்றுமே வானம் திறந்து உன் அபிஷேகம் ஊற்றுமே பெந்தெகோஸ்தே அக்கினியே ஆமென் நிறைஞ்சு ஆமென் கல்லபடி கல்லபடி ஆமென் 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 பெந்தெகோஸ்தே அக்கினியே போல் இந்த நாளில் ஊற்ற வேண்டும் பஞ்சமான யாவர் மேலும் உந்தன் ஆவியை ஊற்றுமே பஞ்சமான யாவர் மேலும் உந்தன் ஆவியை ஊற்றுமே ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் அபிஷேகம் ஆமென் அபிஷேகம் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் அபிஷேகம் ஹalleluya ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் எல்லாருக்கும் அபிஷேகம் ஆமென் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆனந்த தைலத்தால் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆனந்த தைலத்தால் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஒற்றுமே ஓ வல்லமையே ஒற்றுமே ஓ அக்கினியே ஒற்றுமே ஓ வல்லமையே ஒற்றுமே ஓ அக்கினியே வாடம் வாடம் வானம் திறந்து உன் அபிஷேகம் ஊற்றுமே வானம் திறந்து உன் அபிஷேகம் ஊற்றுமே வானம் திறந்து உன் அபிஷேகம் ஊற்றுமே ஊற்றுமே உன் வல்லமையே ஊற்றுமே உன் அக்கினியே ஊற்றுமே உன் வல்லமையே வானம் திறந்து உன் அபிஷேகம் ஊற்றுமே 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 எழுப்புதல் அக்கினி எங்கள் தேசத்தில் நிரப்பட்டோம் எழுப்புதல் அக்கினி எங்கள் தேசத்தில் நிரப்பட்டோம் வருகையில் உம்மோடு நாங்கள் சேரணும் வருகையில் உம்மோடு இந்தியா சேரணும் ஒற்றுமே ஓ வல்லமையே ஒற்றுமே ஓ அக்கினியே ஒற்றுமே ஓ வல்லமையே ஒற்றுமே ஓ அக்கினியே வானம் திறந்து உன் அபிஷேகம் ஊற்றுமே வானம் திறந்து உன் அபிஷேகம் ஊற்றுமே ஒற்றுமே ஓ வல்லமையே ஒற்றுமே ஓ அக்கினியே ஒற்றுமே ஓ வல்லமையே ஒற்றுமே ஓ அக்கினியே வானம் திறந்து உன் அபிஷேகம் ஊற்றுமே வானம் திறந்து உன் அபிஷேகம் ஊற்றுமே ஹalleluya 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 எத்தனை பேர் ஹalleluya பரலோக அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டீங்க
ஆண்டவருக்கு வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரலோக தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீரே என் தேவன், நீரே என் ராஜா, நீரே என் கர்த்தர், மகாதேவன் நீரே, மகா பிரபு நீரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படைப்பாளர், எங்களை படைத்தவர், எங்களை சிருஷ்டித்தவர், எங்களை ஆண்டு நடத்துகிறவர் நீர் ஒருவரே, இயேசு ஒருவரே. ஓபஹதனரதனதிபா அந்தஹந்த நரபஹலதிரியா பலஹனதுரியா கரவா. ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருக்காருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தடவுற அளவு பக்கத்தில் இருக்காருங்க. அவருடைய பிரச்சனை இறங்கி இருக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனையோடு புலம்பலோடு கண்ணீரோடு வந்திருக்க உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு வந்திருக்கிறாருங்க. இயேசு நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. அவருடைய முகங்கள் பிரகாசமாய் தேவன் மாற்றி போட்டார். அதே போல இந்த நாள் கூட நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உனக்காக இறங்கி வந்து அற்புதங்களை செய்வார். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முறுமுறுத்து சினுத்து ஆமேன் வேதனைப்பட்டு மற்றவங்கள குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏசு உனக்கு நங்கூரமாக இருக்காருங்க, உனக்கு பாதுகாப்பாளராக இருக்காருங்க, உங்கள் பக்கத்தில் இருக்காருங்க. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. வானம் கொள்ளாத ஆசீர்வாதம், வார்த்தையினால சொல்ல முடியாத ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமான நன்மைகளை தேவன் பரத்திலிருந்து கொடுத்திருக்கிறாருங்க. பரலோகத்திலிருந்து தேவன் வர்ஷிக்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பாருங்களேன், இயேசுவை பாருங்களேன், உங்களுக்காக கொடுக்கிற கரங்களை பாருங்களேன். ஓ இயேசு கொடுக்கிற கரங்களை பாருங்க. ஆமென். அவரை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும், யார் எப்படி ஜெபம் பண்ணாலும் தேவன் உண்மையில வச்ச இரக்கம் மாறவே மாறாதுங்க. அவர் கொடுக்கிற தேவன் தாங்க உங்களுக்கு. ஆமென். செய்ததெல்லாம் நல்லதா தாங்க செய்வாரு, தீமை ஒருபோதும் செய்யவே மாட்டாருங்க அவரு. ஹல்லேலூயா. அவரை பாருங்க, இயேசுவை பாருங்க, இயேசுவை பாருங்க. உங்க தேவை என்னன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனுஷன்ட்டு போகவே போகாதீங்க, எந்த மனுஷன்ட்டே போகாதீங்க. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. எந்த மனுஷன் மத்தியில் போய் நிற்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை சிரித்து பேசுவான், நாளைக்கு மூஞ்ச காட்டு போய் பேசுவாங்க. ஹல்லேலூயா. வேண்டாங்க. ஹல்லேலூயா. மனுஷனுடைய உறவுகள் நமக்கு வேணும், அதுக்காக அவனையும் நம்பி நாளைக்கு சளிச்சு புளிச்சு நொந்து போகாதீங்க. இயேசுவை பாருங்க, இயேசுவோடு இருங்க. அவர் எப்பொழுதும் அந்த உறவு ஆசீர்வாதமாய் மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். யாருடைய சொன்ன இயேசு கேட்கவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாக தேவ சமூகத்தில் ஒரு பாடலை பாடி நான் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆராதனை முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமை எல்லாம் கண்ணை மூடி ஆமென். ஹல்லேலூயா. பாடி 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 தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம்மா. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு போதும் மாறாது, மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம், உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து நான் திரிந்தாலும் விடுதலை இல்லையே. நித்திய ஜீவன்
ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டு. உமது வார்த்தையால் திருப்தியாகினே. உமது வார்த்தையால் திருப்தியாகினே. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறி போகிறது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு பெண் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவளா. 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு பெண் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவளாய் இயேசுவின் சமூகத்திற்கு ஓடோடி வந்தாளே. இயேசுவின் சமூகத்திற்கு ஓடோடி வந்தாளே. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதால் சுகமானாள். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே கடந்திட்ட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனராய் இருந்ததும் இல்லையே. இஸ்ரவேலின் சேனைகள் முன்னே கடந்திட்ட தேவ சமூகம் ஒருவரும் பலவீனராய் இருந்ததும் இல்லையே. இரவினில் அக்கினி ஸ்தம்பம், பகலில மேக ஸ்தம்பம். இரவில அக்கினி ஸ்தம்பம், பகலில மேக ஸ்தம்பம். பாதுகாத்து நடத்தினீரே சேனைகளின் தேவனே. பாதுகாத்து நடத்தினீரே சேனைகளின் தேவனே. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி. உமது சமூகத்தில் பேரானந்தம் ஒரு நாளும் மாறாதையா. ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது மாறாது. உம் சமூகமே, உம் சமூகமே. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்க கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. இருக்கிற இடங்கள் அப்படியே முழங்கால் படிட்டு கண்களை மூடி தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் இருக்கிற இடங்கள் அப்படியே முழங்கால் படிட்டு பரிசுத்த தேவன் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை தேடி வந்திருக்கீங்க தான், உண்மைதான்.